இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய் பார்க்கலாம். எதை வச்சு இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னா, நார்த்தங்காய் வச்சு தாப்பா செய்கிறேன். நார்த்தங்காய் வந்து ஒரு 12 பழம் வந்துச்சு. அதை நான் வந்து தாளிப்பு கொடுத்து செய்கிறேன். இது எண்ணெய்க்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும், வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாலும் தேவைக்கு நம்ம செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து நான் போட்டு வச்சு மொத்தம் 5 நாளாக ஆயிடுச்சு. ஒரு 12 நார்த்தங்காய் வந்துச்சு. கொஞ்சம் பழுத்த பழமாக இருந்துச்சு. நான் வந்து வேக வைக்கலை, கட்டிங் பண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 3 நாள் ஊற வச்சு கிண்டி கிண்டி விட்டு ஊற வச்சுட்டு 3 நாள் வெயிலில் வச்சு வச்சுருக்கிறேன்ப்பா. ஆனால் இங்கே வெயில் அந்த அளவுக்கு இல்லை, லைட்டான வெயில் தான் அடிச்சிச்சு. ஆனால் அதை எடுத்து பார்த்தா நல்லாவே நமுந்துருச்சு. நம்ம ஏன் வந்து 5 நாளைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படின்னா, வெயிலில் வச்சாலும் வைக்கலாம், எது கிண்டி கிண்டி விடணும் அப்படின்னா, இல்லைன்னா நம்மளுக்கு பூசணம் முடிச்சு போயிடும். சரி, இது உப்போட அளவு அப்படின்னா 5 நார்த்தங்காய்க்கு வந்து ஒரு புடி போடுங்க. சரி, இதுக்கு பார்க்க போய் நம்ம வந்து 2.5 பிடியுடைய உப்பு போடணும். நான் வந்து 2 பிடியோட உப்பு மட்டும் தான் போட்டேன். ஸ்பூன் கணக்குன்னா 2 பழத்துக்கு நார்த்தங்காய் பழத்துக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. கல் உப்பா நைஸ் உப்பாக போட்டுக்கிறோங்க. இந்த வகை ஊறுகாய் செஞ்சாலும் சரிப்பா, உப்பு வந்து கொஞ்சம் நறுக்குன்னு போடணும். அப்போ நம்மளுக்கு பூசணம் முடிக்காது, கெட்டு போகாது. ஆனால் நான் வந்து என்ன செய்வேன், ஐஸ் பெட்டிக்கில் வைக்கிறனால 3/4 உப்பு தான் நான் போடுறது. ஓகேயா? இப்போ பாருங்கள், இப்போ 6வது நாள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே நமுந்துருச்சு. இதை நான் வந்து வேக வைக்கலாம் இல்லை. நீங்கள் வந்து பச்சை நார்த்தங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேக வச்சுக்கிறோங்க. ஓகேயா? இதில் ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அதனால் அது எனக்கு வேணும். அதனால் நான் வந்து வேக வைக்கலை. இதில் வந்து 1 ஸ்பூன், 1 கரண்டி சட்னி கரண்டியில் 1 கரண்டி வந்து வினிகர் போடுங்க. வினிகர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், இன்னும் நல்லாவே சாஃப்டாயிரும். நம்ம ஏற்கனவே உப்பு போடையிலே நம்ம வந்து எப்போவுமே வினிகர் போட்டுருவோம். இன்றைக்கி தானே இப்போ போடுறேன், நான் இன்னும் போடலை. அப்புறம் சில்லி பவுட்ரு வந்து உரப்பு கொஞ்சம் லேசாக குறைவாக இருக்கிற சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேங்க. நான் இதுக்கு வந்து 12 பழத்துக்கு வந்து 3 ஸ்பூன் போடுறேன். இது வந்து 5 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சில்லி பவுட்ரு போடலாம். போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எண்ணெயில் நீங்கள் போடலாம், நான் வந்து இதில் போடுறேன். ஓகே? எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டு நீங்கள் ஆற வச்சு எடுத்து வைக்கலாம். இதில் வெல்லம் கூட போட்டுக்கிறலாம் நீங்கள். அதாவது கருப்பட்டி இருந்தால் கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். அப்புறம் இதுக்கு அது சில்லி பவுட்ரு கிண்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு பெருங்காயத்தை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க. இது வந்து இந்த மாதிரி பொரிச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக அரைக்க முடியும், மிக்சியில் அரைக்க முடியும். அதுக்கு தான் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கையிலேயே நான் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறோம். நம்மளுக்கு தேவை வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த தூள் வேணும். இது கடையில் கூட விற்கிறாங்க, அப்படி டைமில் அதை வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு 200 மில்லி எண்ணெய் நம்ம இந்த பழத்துக்கு ஊற்றணும். 200 மில்லி எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கிறங்க அந்த நார்த்தங்காய்க்கு. எண்ணெய் நல்லா மிதுக்குன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதோட அடுப்பு அடைச்சிட்டேன். அந்த தூள் ஊறுகாய் பொடி செஞ்சோம்ல, அந்த தூளை வந்து சின்ன ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனாக தான் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாயில் கொட்டிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டா, நம்ம வந்து ஊறுகாயை வந்து நீங்கள் இதிலையே போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கலாம். வேக வைக்கல நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கசப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டியா இல்லைன்னா சர்க்கரை எதுவும் போட்டுக்கரலாம். ஓகேயா? இதில் வந்து ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அந்த விறுவிறுப்பு தன்மை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. இந்த கசப்பு தன்மையும் தேவை. எதுக்கு அந்த விறுவிறுப்பு தன்மை தேவைங்கிறண்டா, நம்மளுக்கு வாதங்கள்லாம் சில பேருக்கு அடிக்கும் தெரியுமா, அதெல்லாம் தடுக்கும் அது இந்த நார்த்தங்காய். அது பச்சையாக கூட சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நார்த்தங்காய் வாதம் அடிக்கிறத தடுக்கும். இந்த ஊறுகாய் நல்லா ஊற எண்ணெய் ஃபுல்லாக மேலே வரும். அதுக்கு தொட்டிங்க வெளியே வச்சு கிண்டி விட்டோம்னா நல்லது. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடலாம். இன்னும் ஒரு 3 நாளைக்கு இதை வந்து நல்லா கிண்டி விடணும். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கல. கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா நமுந்ததோட எண்ணெய் நல்லா மேலே வரும். இன்னும் வரும் மேலே எண்ணெய். நம்ம மிக்ஸ் இது மறுநாள் நல்லா மேலே வரும். இல்லைன்னா லைட்டாக வெயிலில் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படியே அதோட நல்லா இது பண்ண அப்புறம் நீங்கள் ஐஸ் பெட்டிக்கில் எடுத்து வச்சுக்கிறோங்க. தேவைக்கு மட்டும் எடுத்து வெளியே வச்சுக்கிறோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறலாம். பேலன்ஸ் ஃபுல்லாக நிறையா இருக்கனால பேலன்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் பஞ்சமே இருக்காது. இன்னும் உங்களுக்கு நல்லா வெயில் சீசனாக இருந்துச்சுன்னா நார்த்தங்காய் அப்படியே நல்லா மஞ்சத்தூள், உப்பு, வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை வந்து தாளிப்பு செஞ்சுக்கிறலாம், பச்சடி செஞ்சுக்கிறலாம். பொதுவாகவே நார்த்தங்காய் ஊறுகாயை நான் எப்போவுமே சில்லி பவுடர் போட்டு செய்ய மாட்டேன். வெள்ளை தாளிப்பு தான் கொடுக்குறது. இன்றைக்கி தான் நான் வந்து சில்லி பவுடர் போட்டு செஞ்சுருக்கிறேன்ப்பா. நீங்களும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி செஞ்சுக்கிறீங்க. இதில் கொஞ்சமாக புளி சர்க்கரை போட்டு கூட செய்யலாம். புளி சர்க்கரை நம்ம எப்போ போடணும் அப்படின்னா, நம்ம தாளிக்கிறோம்ல அந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த எண்ணெயில் கொட்டி புளி சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெந்ததோடு எடுத்து வச்சு ஒரு 2 நாளைக்கு கிண்டி விட்டு பாட்டில் அடைச்சிடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நார்த்தங்காயில் வந்து பச்சடி ஒன்று செய்வோம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டைம் இருக்கையில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.
அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.